அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான சகோதரர் சகோதரிகளே. இந்த உலகில் அதிகாரம் இருந்தும், அகங்காரம் இல்லாத செல்வம் இருந்தும், ஆடம்பரம் இல்லாத வெற்றிகள் இருந்தும், இறைவனை மறக்காத ஒரு மாமன்னரை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அவர்தான் அல்குரான் நேரடியாக புகழ்ந்த பேரரசர் துல்கர்னைன். கிழக்கையும் மேற்கையும் சென்று அநியாயத்தை அழித்து நீதியை நிலைநாட்டியவர். யஃப்ஜூஜ் மஃப்ஜூஜ் எனும் கூட்டத்திடமிருந்து பேரழிவை தடுத்தவர். இந்த வீடியோவில் அவர் யார், அவரது பயணம் எப்படி ஆரம்பமானது, ஏன் அவருக்கு இரு கொம்புகளை உடையவர் என்ற பெயர் வந்தது என்பதை ஒரு முழு கதையாக பார்ப்போம். துல்கர்னைன் என்றால் இரண்டு கொம்புகள் உடையவர் என்பதே அதன் பொருள். ஆனால் இந்த மன்னருக்கு உண்மையில் கொம்புகள் இல்லை. அவர் கண்ட ஒரு விசித்திரமான கனவும் அதற்கு கூறப்பட்ட விளக்கங்களுமே இந்த பெயர் அவருக்கு நிலைத்துவிட காரணமானது. அந்த கனவு பற்றி நாம் சற்று பின்னர் பார்க்கலாம். துல்கர்னைன் ஒரு அரச குடும்பத்தில் பிறக்கவில்லை. அவர் பிறந்த சமூகம் உரிமைகள் பறிக்கப்பட்ட அச்சத்தில் வாழ்ந்த ஒரு அடிமை சமூகத்தில் பிறந்து வளர்ந்து வந்தவராவார். அவர்களின் மீது ஒரு கொடுங்கோல் அரசன் ஆட்சி செய்தான். அநியாயம், ஒடுக்குமுறை, பயம் இதுவே அந்த சமூகத்தின் நாளாந்த வாழ்க்கை. இளமை அடைந்த துல்கர்னைன் இந்த நிலையை பார்த்து மனமுடைந்தார். மனிதன் அடிமையாக வாழ வேண்டியவன் அல்ல என்று அவரது உள்ளம் உரத்துச் சொன்னது. அவர் மக்களிடம் பேசத் தொடங்கினார். அடிமைத்தனம் இழிவானது, சுதந்திரம் மனிதனின் உரிமை, அநியாயத்திற்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும். ஆனால் மக்கள் பயந்தனர். அரசன் சக்தி வாய்ந்தவன், அவன் படை எம்மை அழித்துவிடும். நீ பேசினால் எங்களுக்கு ஆபத்து வரும் என்று துல்கர்னைனை அவர்கள் எச்சரித்தனர். அப்போதுதான் அவர் உணர்ந்தார், இந்த சமூகம் சுதந்திரத்தை மட்டுமல்ல, ஈமானையும் இழந்துவிட்டது என்று. அதன் பின் அவர் தனது வழியை மாற்றினார். எந்த எழுச்சியும் ஈமானின் அடிப்படையில் உருவாக வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து அவர் தவ்ஹீத் பற்றி மக்களுக்கு ஆழமாய் போதித்தார். அல்லாஹ் ஒருவன்தான், உண்மையான சக்தி அவனிடமே உள்ளது. அவனது அனுமதி இல்லாமல் எவரும் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ் துல்கர்னைனுக்கு கூர்மையான அறிவையும் தூரநோக்கு சிந்தனையையும் வழங்கினான். அவரது தோற்றம், பேச்சு, நம்பிக்கை மக்களின் உள்ளத்தை மெதுவாக மாற்றத் தொடங்கின. அடிமைத்துவத்துடன் வாழ்வதை விட மானத்துடனும் வீரத்துடனும் மரணிப்பது மேல் என உணரத் துவங்கினர். ஒரு நாள் அவர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் சூரியனின் இரண்டு கொம்புகளை அவர் தனது கரங்களில் பிடித்திருந்தார். தான் கண்ட அதிசய கனவு பற்றி கூறினார். இந்த கனவுக்கு அவருடன் இருந்த அறிஞர்கள் அழகான விளக்கத்தினை அறிவித்தனர். இவரது பிரச்சாரம் பலம் பெறும், அதன் மூலம் இவர் அரசராவார். அது மட்டுமின்றி சூரியனின் இரண்டு கொம்புகளான கிழக்கையும் மேற்கையும் இவர் ஆளுவார் என்பதே அந்த விளக்கம். எனினும் அவரது சமூகத்தைச் சேர்ந்த மடையவர்கள் இரண்டு நேர்மாற்றமான விளக்கத்தினை கூறினர். அநியாயக்கார அரசன் இவரது தலையில் வெட்டுவான், அவரது தலையிலிருந்து இரத்தம் வழிந்து செல்லும், அல்லது இவரை கொன்று பாலைவனத்தில் இவரது தலையை முடியில் கட்டி தொங்க போடுவான். இப்படி சாதகமானதும் பாதகமானதுமான இரு வேறுபட்ட விளக்கங்கள் கூறப்பட்டன. இந்த கனவும் அதற்கு கூறப்பட்ட விளக்கங்களுமே இரண்டு கொம்புடையவர் என்ற பெயருக்கு காரணமாயின. எனினும் இந்த கனவு விளக்கம் குரான் அல்லது ஹதீஸில் நேரடியாக இல்லை. சிறிது காலத்திலேயே துல்கர்னைன் பிரபல்யம் பெற்றார். அவரது கருத்துக்கள் வெகு வேகமாக பரவின. மக்கள் அவரால் கவரப்பட்டனர். அந்த பகுதி மக்கள் அனைவரும் அவருக்கு கட்டுப்பட்டனர். அவரது தலைமையை ஏற்றனர். இழந்த உரிமைகளை மீளப் பெற்று பூரண சுதந்திரத்தை அடையும் வரை அவருக்கு கட்டுப்பட்டு எதிரிகளுடன் போராடத் தயார் என்று அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்தனர். இதன் பின் மக்கள் மனதில் மானத்தோடு வாழ வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி இருந்தது. அண்டை நாட்டு அரசனுக்கு இந்த மக்கள் வருடா வருடம் கப்பம் செலுத்தி வந்தனர். ஒவ்வொரு வருடமும் தூய்மையான தங்கத்திலான சில முட்டைகளை அவர்கள் கப்பம் செலுத்த வேண்டும். அரசன் வருடா வருடம் தனது தூதர்களை அனுப்புவான். தூதர்கள் கப்பம் சேர்க்க வரும் காலமும் வந்தது. தூதர்களும் வந்தனர். துல்கர்னைன் தூதர்களை துரத்தி அடித்தார்.
அந்த அநியாயக்கார அரசனுக்கு ஒரு கடிதமும் அனுப்பினார். அதில், அந்த முட்டை போடும் கோழியை நான் அறுத்துச் சாப்பிட்டு விட்டேன். இதன் பின் என்னிடமிருந்து கப்பம் எதுவும் உனக்கு வந்து சேராது என்றும் எழுதினார். கடிதத்தைக் கண்ட அரசன் கோபம் கொண்டான். ஆனால் துல்கர்னைன் ஒரு சிறுவயது இளைஞர் என்பதை அறிந்ததும் தான் இதனை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை என்பதை காட்டுவதற்காகவும் துல்கர்னைனை கேலி செய்யும் முகமாகவும் ஒரு கடிதத்தை அனுப்பினான். அந்த கடிதத்தில், இந்த கடிதத்துடன் அனுப்பியுள்ள பந்தும் மட்டைகளும் விளையாடுவதற்காகும். உனக்கு விளையாட்டுத்தான் பொருத்தம். ஆட்சிக்குரிய அருகதை உனக்கு இல்லை. ஆட்சி மோகத்தில் உன்னை அழித்துக் கொள்ளாதே. நீ எனக்கு கட்டுப்பட வேண்டும். இல்லையென்றால் நான் அனுப்பிய எள்ளு போத்தல்களில் எள்ளுகளை விட அதிகமான தோழர்களும் படைகளும் உனக்கிருந்தாலும் உன்னை விலங்கிட்டு கைது செய்து வரும் படைதான் உன்னிடம் வரும் என்று எச்சரித்து எழுதியிருந்தான். இந்த கேலியும் கிண்டலும் கலந்த கடிதத்திற்கு அதே தோரணையில் துல்கர்னைன் பதிலளித்தார். உன் மடலில் உள்ளவை அறிந்தேன். ஆனால் உண்மை அதற்கு எதிர்மாறானதாகும். நீ அனுப்பிய மட்டை ஆட்சியாகும். இன்ஷா அல்லாஹ் அதை நான் கைப்பற்றுவேன். பந்து உனது ஆட்சிக்குட்பட்ட பூமியாகும். மட்டையினால் நான் அதை அடிப்பேன். உனது படை நீ அனுப்பிய எள்ளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்த போதும் அதன் அதிகாரத்தை நான் அடைவேன். இப்படி பதில் மடல் அனுப்பினார் துல்கர்னைன். இதனை கண்டு கோபம் கொண்டு அரசன் போருக்கு தயாராவான் என்பதை உணர்ந்திருந்தார். எனவே தனது தோழர்களை யுத்தத்திற்கு தயாராக இருக்குமாறு அழைப்பு விடுத்தார். மக்கள் தமது ஆயுதங்களை தயார் செய்து யுத்தத்திற்காக வெளியேறும் நாளை எதிர்பார்த்திருந்தனர். படை பரிபூரணமாக தயாராகிவிட்டதை உணர்ந்த துல்கர்னைன் எதிரியை முந்திக் கொள்வதற்கு இடம் கொடுக்காமல் முதலில் படையை வழிநடத்தினார். படை திரண்டது. எதிரி நாட்டு அரச படையை எதிர்கொள்ளத்தக்க எண்ணிக்கையில் வீரர்கள் இவர்களிடம் இருந்தனர். ஆயுதமும் போதிய அளவு இருந்தது. துல்கர்னைனின் படை வருவதை அறிந்த எதிரிகளது உள்ளத்தில் அல்லாஹ் அச்சத்தை போட்டான். அச்சத்திற்குள்ளான பிரமுகர்களும் அறிஞர்களும் அரசனிடம் சென்று, நீங்கள் துல்கர்னைனுடன் சமாதான ஒப்பந்தம் செய்வதுதான் நல்லது. அவர் பெரும் படையுடன் வருகிறார். அவரது வீரர்களும் கடுமையானவர்கள். அவர்களுடன் அவரது படையுடனும் மோதும் பலம் எமக்கில்லை. எனவே ஒப்பந்தம் செய்து கொள்வது நல்லது. நாம் இதுவரை அவர்களிடம் எடுத்தது போன்ற தொகையை நாமே அவர்களுக்கு வருடாவருடம் கப்பமாக கட்டிவிடலாம் என்று கூறினர். இதை கேட்டு அரசன் கோபம் கொண்டு, நாம் கப்பம் கட்டுவதா? நடக்காது என்றான். மக்களும் யுத்தத்திற்கு தயாரானார்கள். இரு படைகளும் சந்தித்த போது முஃமின்கள் மிக கடுமையாகவே போரிட்டனர். அந்நியாயக்கார அரசன் போர்க்களத்தில் கொல்லப்பட்டான். அவனது படை புறமுதுகிட்டு ஓடியது. துல்கர்னைன் தனது நாட்டை விடுவித்ததுடன் எதிர் நாட்டையும் கைப்பற்றினார். அங்கும் நீதி நெறியுடன் ஆட்சி செய்தார். இதனால் முஃமின்கள் பெரிதும் மகிழ்வுற்றனர். மக்கள் நிம்மதியுடன் வாழ்ந்தனர். தனது நாட்டில் நீதி நிலைநிறுத்தப்படுவது போலவே உலகெங்கும் உண்மை ஓங்க வேண்டும், அக்கிரமமும் அநியாயமும் அழிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். தனது படையுடன் உலகெங்கும் சுற்றித் திரிந்து அதன் கிழக்கிலும் மேற்கிலும் அல்லாஹ்வின் வார்த்தையை உயர்த்த முடிவு செய்தார். அத்தோடுதான் கனவில் ஏற்கனவே கண்டபடி உலகின் இரு ஓரங்களையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடிவு செய்தார். சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் தனது படைகளை அவர் தயார் செய்தார். பயணத்திற்கு தேவையான எல்லா வளங்களையும் அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தான். இவ்வாறு மேற்கு திசையை நோக்கி பயணித்த அவர் கனவில் கண்ட உலகின் ஒரு கொம்பாகிய மேற்கு திசையை அவர் கைப்பற்றினார். அங்கு வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தனர். அவர்களை தண்டிப்பதா இல்லையா என்று முடிவு செய்யும் உரிமையை அல்லாஹ் அவருக்கு வழங்கினான். அவர் அந்த மக்களிலுள்ள அநியாயக்காரர்களை தண்டிப்பதாகவும் அவர்களிலுள்ள நல்ல மக்களுக்கு நன்மை செய்வதாகவும் முடிவு செய்தார். அல்லாஹ் அவருக்கு மிக நுட்பமான அறிவையும் திறமைகளையும் வழங்கியிருந்தான். மேற்கை கைப்பற்றிய அவர் அங்கு பல நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். அவை அத்தனைக்கும் முதலாக அவர் செய்தது
அல்லாஹுவை வணங்க ஒரு மஸ்ஜிதை நிறுவியதுதான். ஏனெனில் மஸ்ஜிது தான் அல்லாஹ்வின் அருள் இறங்கும் இடம். அதுதான் ஆன்மீக வாழ்வின் ஜீவ ஊற்று. எனவே மஸ்ஜிதை முதலில் நிறுவினார். என்னதான் புரட்சி செய்தாலும் நல்ல அகீதாவும் நல்ல இபாதத்தும் இல்லாத புரட்சியில் அல்லாஹ்வினது அருளும் அபிவிருத்தியும் இருக்காது. எனவே சீரிய சிந்தனையையும் நேரிய இபாதத்தையும் வளர்க்கும் முக்கிய தளமாக மஸ்ஜித் அமைக்கப்பட்டது. இவ்வாறு மேற்கு நாடுகளில் ஏகத்துவத்தை நிலைநாட்டிய துல்கர்னைன் கிழக்கு பகுதிகளில் பயணித்து அங்கு நிலவும் ஏகத்துவத்திற்கு எதிரான கொள்கைகள் அக்கிரமங்கள் அனைத்தையும் அழித்து அல்லாஹ் நாடினால் ஆன்மீக அடிப்படையில் நல்ல சமூகத்தை கட்டி எழுப்ப உறுதி கொண்டார். தொடர்ந்து அவர் பயணித்தார். அவருடன் அவரது போர் வீரர்கள், கலைஞர்கள், பொறியியலாளர்கள் அனைவரும் சென்றனர். அவர் ஊடறுத்துச் செல்லும் ஊர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தார். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஒத்துழைத்தார், எதிர்த்தால் கடுமையாக தண்டித்தார். அவர்கள் போகும் வழியில் ஆறுகளோ நீர்நிலைகளோ குறுக்கிட்டால் தாமதிக்காமல் உடனேயே அவற்றை கடந்துவிடும் வாய்ப்பை அவர்கள் பெற்றிருந்தனர். அதற்கான ஏற்பாட்டை பொறியியலாளர்கள் செய்திருந்தனர். அவர்கள் பலகைகளை கப்பலாக ஆக்குவதற்கு ஏற்ப சீவி வைத்திருந்தனர். அவற்றை இலகுவில் இணைக்கக்கூடியதாகவும் இருந்தது. எனவே நீர்நிலைகளைக் கண்டால் பலகைகளை இணைத்து கப்பலாக்குவர். பயணம் முடிந்ததும் கழற்றி சுமந்து செல்வர். இவ்வாறு பல்வேறு மொழிகளை பேசும் பல மதங்களை பின்பற்றும் மக்களையெல்லாம் கடந்து சென்றனர். சூரியன் உதிக்கும் திசையில் ஒரு கடற்கரையை அடைந்தார். அங்கு மீனவர்கள் வசித்து வந்தனர். அந்த பகுதி மணல் பாங்கானதால் அதில் வீடுகள் கட்ட முடியாதிருந்தது. அதேவேளை நிழல் தரும் மரங்களும் அங்கிருக்கவில்லை. அம்மக்கள் குகைகளிலும் குடிசைகளிலும் வாழ்ந்து வந்தனர். அம்மக்களுக்கு மார்க்க போதனை செய்தார். பின்னர் தொடர்ந்து ஒரு பள்ளமான பகுதியில் பயணித்தார். அப்போது 2 மலைகளுக்கிடையே வசிக்கும் ஒரு கூட்டத்தை கண்டார். அவர்கள் நல்ல மக்களாக இருந்தனர். எனினும் வெளியுலகுடன் தொடர்பற்றிருந்ததால் மற்ற மொழிகள் பற்றிய எந்த அறிவும் அற்றவர்களாக காணப்பட்டனர். இந்த மலைப்பிரதேசத்திற்கு அப்பால் 2 கூட்டத்தினர் இருந்தனர். அவர்கள் நாகரீகம் அடையாதவர்கள், மிருக குணம் படைத்தவர்கள், பூமியில் அட்டகாசம் புரிபவர்கள், அடுத்தவரை அழித்து தாம் மட்டும் சுகமாக வாழ நினைப்பவர்கள். அவர்கள் யஃப்ஜூஜ் மஃப்ஜூஜ் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் அதிக எண்ணிக்கையோராகவும் பெரும் குழப்பம் விளைவிப்போராகவும் காணப்பட்டனர். இவர்கள் 2 மலைகளுக்கிடையே வாழ்ந்த இந்த நல்ல சமுதாயத்துக்குள் அடிக்கடி வந்து அவர்களது தோட்டங்களை அழிப்பார்கள், பொருட்களை அபகரிப்பார்கள். துல்கர்னைன் அந்த பகுதிக்கு வந்தபோது நல்ல மனிதர்களில் ஒரு குழுவினர் அவரிடம் வந்தனர். தமக்கு இந்த யஃப்ஜூஜ் மஃப்ஜூஜ் கூட்டத்தால் பெரும் தொல்லையாக இருப்பதாகவும் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்கள் என்றும் கேட்டனர். இதற்காக தாம் என்ன கூலி வேண்டுமானாலும் தரத் தயாராக உள்ளதாகவும் அறிவித்தனர். இதை கேட்டதும் இம்மக்களுக்காக அவர் இரக்கப்பட்டார். மிருகத்தனமாக நடக்கும் அவ்விரு கூட்டம் மீதும் அவருக்கு கோபம் வந்தது. அவர் அந்த நல்ல மக்களை பார்த்து, நான் பணத்திற்காகவோ பதவிக்காகவோ பயணிக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு போதிய அளவு வசதியை தந்துள்ளான். எனவே தடுப்புச் சுவர் எழுப்புவதற்காக நீங்கள் எனக்கு உடலால் உதவி செய்யுங்கள், அது போதும் என்றார். 2 மலைகளுக்கிடையில் இருந்த இடைவெளியை அடைத்து யஃப்ஜூஜ் மஃப்ஜூஜ் கூட்டத்தை தனிமைப்படுத்த அவர் விரும்பினார். எனவே இரும்பு பாலங்களை எடுத்து வருமாறு கூறினார். மலைகளின் உயரம், அகலம், அடைக்க வேண்டிய இடைவெளி என்பவற்றை அளக்குமாறு பொறியாளர்களுக்கு கட்டளையிட்டார். பூமியை நீர் கிட்டும் வரை வேலையாட்கள் தோண்டினர். அத்திபாரத்திற்கு கற்களை போட்டு ஈயத்தை கரைத்து ஊற்றினர். அத்திபாரம் பூமி மட்டத்துக்கு வந்தபோது இரும்பு பாலங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்தனர். இவ்வாறு இடைவெளி முழுமையாக மறைக்கப்பட்டது. இரும்பு பாலங்கள் நெருப்பு கட்டியாக மாறும் வரை துருத்தியால் ஊதினர். பின்னர் அதன் மீது ஈயத்தை காய்த்து ஊற்றினர். அது இரும்பின் இடைவெளிகளை இறுக்கமாக பற்றி கொண்டது. அனைத்தும் முடிந்த பின்னர் பார்த்தால் உருக்கிலாலான பிரம்மாண்டமான பலமான தடுப்புச் சுவர் ஒன்று
அங்கே காணப்பட்டது. அதை உடைக்கவும் முடியாது. அது வழுவழு என்றிருப்பதால் அதன் மீது ஏறி வரவும் முடியாது. இதை கட்டி முடித்த பின்னர் துல்கர்னைன் பெருமை கொள்ளவில்லை. இது என் இறைவன் எனக்குச் செய்த அருளாகும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார். உலக அழிவு ஏற்படும் போது இந்த தடுப்புச் சுவர் உடைக்கப்பட்டுவிடும் என்று கூறினார். ஆம், மறுமை நாள் நெருங்கும் போது சுவர் உடைபடும். இவர்கள் காட்டாறு போல் வெளியே வந்து குழப்பம் விளைவிப்பார்கள். இவர்களது குழப்பம் மறுமையின் பெரிய அடையாளங்களில் ஒன்றாகும். துல்கர்னைன் தடுப்பு சுவர் எழுப்பியதால் அன்று வாழ்ந்த அந்த நல்ல மனிதர்கள் மட்டுமல்ல, இன்று வரை வாழும் மக்களும் யஃஜூஜ் மஃஜூஜ் கூட்டத்தின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுள்ளனர். துல்கர்னைன் தனது இந்த பணியின் மூலம் அல்லாஹ்வின் திருப்தியைத்தான் எதிர்பார்த்தார். அவர் பணத்தை விரும்பியிருந்தால் அன்றைய உலகின் மிக பெரும் செல்வந்தராக மாறியிருக்கலாம். சத்தியத்தை பரப்ப வேண்டும், அக்கிரமத்தை ஒழிக்க வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன் வாழ்க்கையில் நீண்ட பயணங்களை மேற்கொண்டு சிரமங்களை தாங்கினார். எனவேதான் அவருக்கு சிறப்பை கொடுக்கும் விதத்தில் அவரை பற்றி அல்லாஹ் அல் குரானில் பிரஸ்தாபித்தான். நாமும் எமது சக்திக்கு ஏற்ப சத்தியத்தை எடுத்துரைப்போமாக. தீமைக்கு எதிரான போராட்டத்தில் ஏற்படும் இன்னல்களை சகித்துக் கொள்வோமாக. நாம் கற்ற கல்வியையும் மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவோமாக. குரானில் கூறப்பட்டதை அப்படியே நாம் நம்ப வேண்டும். மேலதிகமாக நாம் கூறியவற்றில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்பதை மட்டும் மனதில் கொள்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய கதையை கேட்டதற்கு நன்றி. மேலும் உண்மையான இஸ்லாமிய கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும்.